ஒரு சாதாரணமாக ஒரு போலீஸாக இருக்கிறது, எந்த ஒரு அரசாங்க வேலையாக இருந்தாலும் எஃப்ஐஆர் இருக்கிறவங்க என்ன பண்ண முடியாது, அவங்க வேலைக்கு எடுக்க முடியாதுங்கிறது தான் விஷயம். இப்போ சன்னிதானத்து மேலே ஒரு எஃப்ஐஆர் இருக்குது, அவர் ஜாமீன்லேயும் இருக்காங்க. அப்படிங்கும்போது அவர் தார்மீகமாக அதில் விலகி இருந்து கூட என்ன பண்ணலாம், அடுத்தது அவங்க முயற்சி பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்டிருக்கு, அது தவறான விஷயமாவே இருந்தாலும் அவங்க அது வரைக்கும் என்ன பண்ண வேண்டாம், அடுத்த பட்டத்தை கட்டுறதை அவங்க தள்ளி கூட வச்சுருக்கலாம். ஏன்னா அது சரியான விஷயமா இருக்காது அப்படிங்கிறதும் என்னோட கோரிக்கையாக இருக்குது. அதுலேருந்து விடுபட்டதுக்கப்புறம் அவங்க அந்த வேலையெல்லாம் செய்யலாம். அதுக்காக தான் மெயினான விஷயம். இந்த அடிப்படையில் நீங்கள் எந்த ரைட்ஸ் கிளைம் பண்ணுறீங்க? எதுக்குங்க? இல்லை, ஒரே விஷயந்தான். எங்கள் சன்னிதானம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா 2 பேர்த்துக்கும் ஒரே குருநாதர் தான், 292 தான். அவர் காலத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம இருக்கோம். அவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கேன். அவரை பர்சனலாக கேர் எடுத்துருக்கோம். இவர் இளவரசாக இருந்தாலும் அவங்க கஞ்சனூர் கிராமத்தில் நம்ம கிளை மடத்தில் தான் இருந்தாங்க. அப்போ சன்னிதானத்தை டெய்லி கேர் எடுக்கிறது, நிர்வாகம் பார்க்குறது, ஆஃபீஸ் ஒர்க்கு, பூஜைகள் எல்லாமே சன்னிதானம் அடக்காகிற வரைக்கும் நானே தான் பார்த்துட்டு இருந்தேன். அதனால் அவருக்கு ஒரு பிரியம் இருந்தது. ஏன்னா இப்போ வேறு காலத்தின் வசமாக இவருக்கு பட்டம் கட்டிட்டோம்ப்பா, அதனால் உங்கள் காலத்தில் நீ இதெல்லாம் செய்யணும், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு நிறையா, இந்த காலேஜ் கட்டுறது இதெல்லாம் நான் செய்யாமல் விட்டுட்டேன், அதனால் உங்கள் காலத்தில் இதெல்லாம் செய்யணும்னு சில பாரம்பரியமான விஷயங்களும் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த பூஜை முறைகளில் இதெல்லாமே பர்சனலாக சொல்லியிருக்காங்க, இப்படியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத. அது எங்கள் காலத்தில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. கேள்வி என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய சன்னிதானம் இந்த முறைகள் எதுவுமே கடைபிடிக்க மாட்டேங்கிறான்றது உங்களுக்கு குற்றச்சாட்டு? ஆமாம். என்ன உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த திருஞான சம்பந்தர் குரு பூஜை கூட நடந்தது, அதையும் கேள்விப்பட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா ஞானசம்பந்தர் சிலை ஊர்வலமாக வரும். அது வரும்போது சன்னிதானம் 3 தடவை சுற்றி வந்து விழுந்து வணங்கணும். ஆனால் அதெல்லாம் வணங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மிக தவறான விஷயம். ஏன்னா ஒருவேளை உடம்பு சரியில்லைன்னா அது மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆனால் எதுக்காக அவங்க சொன்னாங்கங்கிறது தெரியல. அது மாதிரி பூஜைகள் உள்ளே வர்றதுக்கு கூட ஏதோ தவறான, வந்தால் வாங்க வராட்டி போங்க, உங்களை யார் கொண்டு வர சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறதாகவும் கேள்விப்பட்டேன். இப்போ இதெல்லாம் கேட்கும்போது மிகவும் வருத்தமாக இருக்குது. ஏன்னா பாரம்பரியமாக மீனாட்சி அம்மன் கோவிலிருந்து திருஞான சம்பந்தர் நம்ம மடத்துக்கு எழுந்துறது ஒரு முக்கியமான விஷயம். ஆசீர்வாதம் கூட உதாசீனமாக பேசுகிறோம். ஆமாம், அது கேள்விப்பட்டோம். அது எப்படிங்கிறது தெரில. அதான் மாவட்ட ஆட்சியருக்கு எதுக்காங்க? ஏன்னா நேற்று நீங்கள் ஒரு இடத்துல போராட்டம் தரணும். ஆமாம். ஏன்னா அது நடத்த வேண்டாம்னு அவங்க சொன்னதுனால நம்ம நேரடியாக போய் கலெக்டர் மூலியமாக நம்ம தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இந்த மாதிரி சன்னிதானங்கள் எல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணி அடுத்த பட்டத்தை அவங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா தன்னிச்சையாக அவர் முடிவெடுக்க வேண்டாம் அப்படின்னு. நீங்கள் ஆதீன மடத்துக்குள்ளே போனீங்களா? தடுத்தாங்களா? இல்லை, ஏற்கனவே தடுத்துருக்காங்க. இப்போ போகலை. இப்போ முறைப்படி பர்மிஷன் வாங்கிட்டு போகலாம் அப்படி. ஏன்னா வீணாக ஒரு மனக்கசப்பு மறுபடியும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யோசிக்கிறோம். முறைப்படி அந்த ஆதீனம் தேர்வுன்றது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஏற்கனவே ஆதீனங்கள் சொல்கிறது அப்படி தான் நடக்கும். நான் ரொம்ப சிம்பிள் சொல்லிட்டாருன்றதுக்காக உங்களை திருப்பி வைக்கணுன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறதுன்னு அந்த தேர்வே இல்லை அப்படிதான் இருக்கு. ஆமாம். அதாவது என்னென்னா 2 பேர்த்துக்கும் ஒரே குருநாதர் தான். அதனால அவர் சொல்கிறத இவர் கடைப்பிடிக்கணுங்கிறத கோரிக்கை, வேற ஒன்றும் இல்லை. அதாவது இப்போது நான் அதுக்கப்புறம் தான் வந்திருந்தேன்னா இப்போ இருக்கிற சன்னிதானம் என்ன உத்தரவோ அதுதான். என்னை வேண்டான்னு சொல்லி வெளியே போப்பான்னு சொல்லிட்டா வந்துடலாம். ஆனால் 2 பேர்த்துக்கு ஒரே குருநாதர், 2 பேரும் ஒன்றா இருந்தோம். அப்போது இவருக்கு அடுத்தது இவர் பண்ணுப்பான்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் அதை செய்யணும் அப்படின்னு கோரிக்கையாக வைக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. சாமி சொல்கிறப்ப அந்த பூஜைகள் இதெல்லாம் செய்யலாம், வணங்குது. அப்போ அந்த பழைய மரபுப்படி எதுவுமே ஆமாம், அது பண்ணாமல் விட்டுட்டார் அப்படிங்கிறது எனக்கு செய்தியாக வந்துச்சு. அதுவும் உறுதிப்படுத்திக்கிட்டேன். ஆமாம், அவங்க செய்யலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அடுத்த இலவசருக்கு பட்டம் கட்டுறதுக்கு தயாராகி ஆள் கூட்டி வந்துட்டாங்களா? எப்படி? ஆமாம், ஒரு நபர் அங்கே இருக்காங்க. இல்லைன்னா இவ்வளோ பரபரப்பு தேவையில்லை. அவரும் தருமபுர ஆதீனத்தில் தம்பிரானாக இருந்தவர் தான். அவரும் இப்போ இங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத கேள்விப்பட்டோம். மடத்தில் தான் இருக்காங்க. ஆமாங்க. அது நம்மளே பார்ப்போம் இல்லைங்களா? பொதுவாக பேசும்போதே விளையாட்டாக தான் பேசுவாங்க. அது டிவி மீடியாவில் வரும்போது அது பெருசாக தெரியும். அவ்வளோதான். இல்லை, தம்பிரான் சாமிங்கிறது தீட்சை வாங்குறதாங்க சன்னிதானத்துக்கிட்ட. அங்கே இருந்திருக்கும். அதெல்லாம் இருக்குங்க. எல்லா ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. சன்னிதானத்துக்கூட தான் இருந்தோம். எல்லா நிகழ்ச்சிகளும் 292 கூட தான் இருக்குது. அது எல்லாமே அங்கே நிர்வாகம் பார்த்ததுக்கு வவுச்சரில் கையெழுத்து போட்டது அது எல்லாமே இருக்குது. ஆஃபீஸ் நிர்வாகம் பார்த்தது எல்லாமே இருக்குது. ராஜினாமா செய்ய முடியாதுங்க. நம்ம ஆதீனங்களுடைய ரூல்ஸ் பிரகாரம் யார் பட்டத்துக்கு வந்தாங்க, ஆமாம், அதுக்கு ஒருத்தரை போட்டு ஆமாம், அவங்க சன்னிதானம் தான், கடைசி வரைக்கும் சன்னிதானமாக தான் இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் நிர்வாகத்தில் இல்லாமல் முக்கிய முடிவுகள்லாம் எடுக்காமல் அதுலேருந்து கொஞ்சம் இருக்கணும். மற்ற ஆதீனங்களுடைய ஆலோசனைப்படி நடக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ புதுசு, அதாவது இப்போ நான் வெளியில் இருன்னு சொல்லியிருக்காங்க, வெளியில் இருக்கேன். அது வரைக்கும் யாரும் பட்டம் கட்டணும்னு அவர் எண்ணம் இல்லை.
இப்போ நான் வந்து இப்போ ஒருத்தர் கொண்டு வந்து வச்சதுனால ஐயோ இப்போ நிஜமாலுமே வேற ஒருத்தர் கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னா எங்கள் சன்னிதானத்தினுடைய உத்தரவு நடக்காமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் மறுபடியும் இப்போ வந்து இப்போ நடைமுறை சிக்கல் என்னன்னா, நீங்கள் இந்த ஆதீனம் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விலகி இருக்க சொல்கிறீங்கல்ல, ஆமா. நிர்வாகத்தை யார் பார்ப்பாங்க? அவர் விலகி வச்சுட்டீங்கன்னா இல்லை விலகிறதுங்கிறத விடங்க அவர் நிர்வாகத்தில் கூட நிறைய பேர் ஒரு 5 தம்பரான் கூட போடலாமே, எத்தனை பேர் வேணாலும் போட்டு ஒவ்வொரு கோவிலுக்கு ஒரு நிர்வாகம் போட்டு அழகாக பார்க்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.